ஃப்ரண்ட் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். அங்கங்கே பவர் கட் ஆகுது இல்லையா, இதுக்கு காரணம் டிஎம்கே தான்ற மாதிரி டிவிகே எம்எல்ஏ ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய முதலீடு வந்து ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. ஆனால் ரீல்ஸ் போட்டாங்கல்ல அமைச்சர் கீர்த்தனா, அவங்களும் அவங்க தலைவரும் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல. இதை பற்றிலாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் விவாதிக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ரீல்ஸ்லாம் போட்டு இன்வெஸ்டர்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க இல்லையா. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் 2 பெரிய முதலீட்டை வந்து இழுத்துட்டு வந்தாங்க. ஒன்று வந்து கப்பல் கட்டுறது, இன்னொன்று வந்து போர் விமானம் தயாரிக்கிறது தொடர்பாக. கிட்டத்தட்ட அதோடைய மதிப்பே 15,000 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளோ மதிப்பு இருக்கிற இந்த இன்வெஸ்ட் வந்து நம்ம கைவிட்டு போயிடுச்சு, ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. இதுக்கு தமிழக முதலமைச்சர் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அமைதியா தான் இருக்காரு. இந்த வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 முதலீடுகள் மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான முதலீடுகள் நம்ம கையை விட்டு போயிருக்கு, தமிழ்நாடு விட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னோம். 2025 செப்டம்பர்ல இந்த முதலீடுகளை வந்து அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாரு, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதை வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போட்டுட்டாங்க. ஆனா இப்போ ஏன் தமிழ்நாட்டுல அந்த முதலீடுகள் இங்க இருந்து ஆந்திராவுக்கு போயிருக்குது அப்படின்னா, இந்த அரசுடைய மெத்தன போக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். புது வகையில இது வரைக்கும் எந்த ஒரு அமைச்சர்களும் செய்யாத அளவுக்கு ஒரு புது முயற்சியை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செய்தாங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் செய்தாங்க. ரீல்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணலாம், இன்வெஸ்டர்கள்லாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சால் இன்வெஸ்டர்கள்லாம் வருவானு. இன்வெஸ்டர்கள்லாம் வந்து ரீல்ஸ் பார்க்குறவங்க கிடையாது. அதில் ரீல்ஸ் பார்த்து அவங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறவங்க கிடையாது. ஏன்னா அவங்களாம் ஓடிட்டே இருக்கிறவங்க, தொழில வந்து முன்னேறிட்டுக்கே இருக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ரீல்ஸை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓ, தமிழ்நாட்டில் தொழில்துறை அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து உள்ள இன்வெஸ்டருக்கு வருதுங்க. செயல்பாடுகளை காட்டணும். இப்போ இந்த ரீல்ஸ் ஆச்சு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால, குற்றச்சாட்டு சொன்னாங்களா, இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் இதுதான். நீங்க ரீல்ஸ் போட்டீங்க, எத்தனை இன்வெஸ்டர் உள்ள வந்தாங்க? இருக்கிற இன்வெஸ்டரே கோட்டை விட்டு உக்காந்துருக்கீங்க மேடம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. திமுக எந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு தொழில் முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வராங்க, அதை உங்களால தக்க வச்சுக்க முடியல, வெளியே போயிடுறாங்க. உங்களை நம்பி தமிழ்நாட்டில் நம்ம தொழில் பண்ணா அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியாது அப்படின்னு நம்பி அடுத்த மாநிலத்துக்கு போறாங்க. அப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கு? ஸோ செயலில் என்ன, நீங்கள் ரீல்ஸ் போட்டீங்களே, அதில் அவங்க பேசுறதெல்லாம் பயங்கரமான சோஷியல் மீடியாக்கள்லாம் ட்ரோல் மெட்டீரியல் எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது இவங்களது மக்களை வந்து ஒரு விஷயத்தில் வச்சுக்கணும், அதாவது இந்த ஒரு மயக்கத்தில் வச்சுக்கணும். இதை விட்டுட்டு மக்கள் வேற எதுவுமே யோசிக்க கூடாது. யோசிச்சுட்டா அது நம்மளுக்கு பெரிய ஆபத்து. ஸோ ரீல்ஸை போட்டு 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 மக்கள் என்ன பண்ணலாம், ரீல்ஸுக்குள்ளேயே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ அதுதான் நம்புறாங்களா எல்லாரும், ரீல்ஸில் வருது தான் நம்புறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஸ்கூல் பேக் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் பேக் விவகாரம் வந்து பார்த்தீங்களா, எங்க அண்ணன் வந்து சிஎம் போட்டோ, அவர் போட்டோ போட்டுக்கவே இல்லை, திருக்குறளை போடுறாங்க, அது போடுறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் மு.க. ஸ்டாலின் போட்டோ போட்டுச்சு, அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி போட்டுச்சு, இப்படின்னு சொல்றாங்களா? உண்மை என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு பேக்குக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விடுவாங்கல்ல, இது குறைஞ்சது 15 நாட்கள் இருக்கணும் அப்படின்றது ரூல்ஸ். ஆனா இவங்க ஆட்சி எத்தனை நாள் ஆகுது? 25 நாள் தான் ஆகுது. எப்படி உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும்? இதுல வேற எந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், கல்வி டிபார்ட்மெண்ட், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அமைச்சர் சைன் போட்டிருக்கணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் போட்டிருக்கணும், நிறைய ஆஃபீஸர்ஸ் கை போட்டிருக்கணும். யாரை நீங்க ஸ்டாண்டர்டை எல்லாரையும் மாத்தி தானே இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்க எப்படி இந்த குறுகிய காலத்துல ஒரு பேக் விடுவோம்? இது சுத்த வடிகட்டின பொய். ஆக்சுவலா அது வந்து போன கவர்மெண்ட்லயே முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பேக்ல ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இது மாத்திரம் இல்லாம அவர் போட்டோவே போட்டதில்லை. திருக்குறளுக்கு கூட கலைஞர் எழுதின உரை தான் வந்திருக்கும், அதுலயே போட்டிருப்பாங்க, திருக்குறள் கலைஞர் உரை அப்படின்னு தான் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் இவங்க ரீல்ஸுக்குள்ளேயே என்ன பண்றாங்க, ஒரு உலகத்தை வச்சு மக்கள் என்ன பண்றாங்க, அதுக்குள்ளேயே சிந்திக்க விடாம அதுக்குள்ளேயே என்ன பண்றாங்க, போட்டு அடைச்சிடறாங்க. இதை தாண்டி சிந்திச்சுட்டாங்கன்னா, செயல்பட்டாங்கன்னா, இது தாவேக அரசுக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வரும். ஸோ அதனால தான் ரீல்ஸ் போட்டு இது பண்றாங்க. இன்னைக்கு 15,000 கோடி ஒரு முதலீட்டும், இன்னொன்னு 29,000 கோடி முதலீடு, 2 முதலீடுகள் நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்கு. இது சாதாரணமா நம்ம என்ன பண்ண முடியாது, கடந்து போயிடும். இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேர் ஆபத்து அப்படின்னா, ஏன்னா நிறைய இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகும். இவங்க 2 பேர் தானே போயிட்டாங்க அப்படின்னு, நம்ம 2 பேர் போனா நம்ம 10 பேர் உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல நீங்க இருந்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரானு தெரியுமா? ஏன்னா இப்ப 2 பேர் போனாங்கல்ல, இருக்கிறவன் யோசிப்பான், உள்ள வருவன் யோசிப்பான், ஏன் இவங்க 2 பேரு, ஏன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாச்சு, போட்டுட்ட பிறகு நீங்க எதுக்கு போறீங்க, அப்ப ஏதோ நடந்திருக்குல்ல, என்ன நடந்தது ஏது நடந்து சொல்லிட்டு இருக்கிறவன் யோசிப்பான், உள்ள வருவன் யோசிப்பான். இப்ப இவ்வளவு பெரிய நிறுவனம் போயிட்டாங்க, இத்தனை கோடி முதலீடு போயிருச்சு, ஏன் போச்சு, எதுக்கு போச்சு,
டிஸ்கஷன் பண்ணுங்க. ஏன்னா ஆமா, என்ன 15 கோடின்றது கம்மி கிடையாது இல்ல. ஆமா, இப்போ நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா எவ்வளவு வாட்டி யோசிப்போம். குறைஞ்சபட்சம் அமௌண்ட் ஒரு 100 ரூபாவோ 50 ரூபாவோ இல்ல 1000 ரூபாய் எவ்வளவு யோசிக்கிறோம், கொடுக்கறது எவ்வளவு யோசிக்கிறோம். அப்ப இத்தனை 1000 கோடி கணக்குல இன்வெஸ்டர் உள்ள வந்துட்டு வெளியே போறாங்கன்னா அப்ப என்ன ரீசன் சொல்லிட்டு புதுசா வரவனும் யோசிப்பான், இருக்கிறவனும் யோசிப்பான். இது பயங்கரமான ஒரு கேள்விக்குறியாகுது. ஆனா இத குறித்து அமைச்சரும் வாயை திறக்கல, முதலமைச்சரும் வாயை திறக்கல. எதுனா ஒண்ணு சொல்லுங்கப்பா, என்ன எந்த ரீசனுக்காக போனாங்க. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இந்த தாவேக்கு ஆட்சி அமைஞ்ச பிறகு எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், மாவட்ட நிர்வாகிகள், தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாருமே எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு, அரசு இதுபவர்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம தொழில் தொடங்கும் போது இவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் போடுவாங்களா, எதனா சிலுமிஷன் செய்வாங்களா, இப்படியெல்லாம் யோசிச்சு கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறது யூகிக்க முடியுது. ஸோ இந்த யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது யாருடைய கடமை அப்படின்னா அந்த துறையை சார்ந்த அமைச்சரும் தமிழ்நாட்டை சேர்ந்த முதலமைச்சரும் தான். ஆனா 2 பேரும் என்ன பண்றாங்க, பேசவே இல்லை, மௌனம் காட்டுறாங்க. இவங்க கீர்த்தனா அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க, பெண்களை கொடுமைப்படுத்துறாங்க, அடிமைப்படுத்துகிற ஆட்சி தேவையா அப்படின்னு எப்படியெல்லாம் கத்துனாங்க, பேசுனாங்க. ஏங்க வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை நீட்டினா ஓடி போய் ஒளிறாங்க. எங்கே போயிட்டாங்க. இப்போ கூட அவங்களுக்கு பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருக்கு. யாருன்னா பேசணும் சொல்றோமா இல்ல தடுக்கிறோமா? ஏன்னா அவங்க தான் ஆட்சி, அவங்க தான் மினிஸ்டர். ஏன் பொதுவெளியில வந்து இந்த காரணத்துக்காக தான் போனாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுங்களேன். ஏன் சொல்ல மாட்டேங்க? கேட்டா இது கூட திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக தான் இங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுட்டு 2 இன்வெஸ்டரையும் இங்க வந்து கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா இன்னைக்கு போய் ஆந்திராவுக்கு போயிருக்காங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்றத நம்ம தீவிரமா ஆராயணும். இது ஒரு டேஞ்சரான ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அடுத்தடுத்து வரப்போற இன்வெஸ்டர்களை இவங்க எப்படி உள்ள கொண்டு வர போறாங்க. ரீல்ஸ்லேயே தயவு செய்து இருக்காதீங்க, கொஞ்சம் ரியலுக்கு வாங்க, களத்துல இறங்குங்க, செயல்பாடுல காட்டுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்படியே போயிருச்சுன்னா நம்முடைய பொருளாதார வீழ்ச்சி அடைகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. தொழில்துறையில நம்ம பின்தங்கிடுவோமோ அப்படின்ற ஒரு அச்சமும் நம்மளுக்கு இருக்கு. ஒருவேளை அப்படி தொழில்துறையில் நம்ம பின்னோக்கி போமானால் நம்முடைய பொருளாதாரங்கள், வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு கேள்விக்குறி ஆகும் அப்படின்றது தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அமைச்சர் கீர்த்தனா இது வரைக்கும் வாய் திறக்கல, இதுக்கப்புறமும் ரீல்ஸ் போட முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் கட் அப்படின்றது மின்வெட்டு வந்து தலைவிரிச்சு ஆடிச்சிட்டு இருக்கு சென்னையில, தமிழ்நாட்டில். பொதுவாக சிஎம் தொகுதியில பெரம்பூர்ல இப்போ வரைக்குமே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு திருவிக நகர் எம்எல்ஏ பல்லவி இருக்காங்கல்ல, அவங்க இதுக்கு டிஎம்கே தான் காரணம், அவங்களாலதான் இந்த மாதிரி மின்வெட்டு அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆக்சுவலா இது வந்து அநியாயம், நியாயமே கிடையாது, அநியாயம். ஏன்னா ஒரு எம்எல்ஏ அப்படி சொல்றாங்க, மினிஸ்டர் அப்படி தாங்க சொல்றாரு, மின்சாரத்துறை அமைச்சர் அவர் தான் சொல்றாரு. நிறைய பேர் ஃபீஸ் கயிறை வந்து என்ன பண்றாங்க, புடிங்கின்னு போயிடுறாங்க, ஃபீஸ் கயிறு காணாம போயிருது அப்படின்னு சொல்லி. இது வந்து உங்களுக்கே வெக்கமா இல்லை இந்த மாதிரி ஒரு பதில சொல்றதுக்கு? அப்ப என்ன நீங்க ஒரு துறை நடத்துறீங்க, என்ன அதிகாரிகள் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் நம்மளால வந்து பொதுமக்களா நம்ம வந்து கேள்வி கேட்க முடியுது. இப்போ நீங்க கொளத்தூர் தொகுதி எடுத்துக்கோங்களேன். பொதுவா ஒரு சிஎம் தொகுதி அப்படின்னும் போது அந்த தொகுதி வந்து எந்த அளவுக்கு டெவலப் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். முன்மாதிரியா இருக்கும் அந்த ஏரியாலயே. சென்னையில முன்மாதிரினா கொளத்தூர் தான். ஆமா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவல்லிக்கேணி தொகுதி எடுத்துங்க, கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சரா இருக்கும்போது அந்த தொகுதி எவ்வளவு டெவலப் பண்ணாரு. ஸ்ரீரங்கம் தொகுதி எடுத்துக்கோங்க, ஆர்கே நகர் தொகுதியா இருங்க, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த தொகுதி வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. இப்போ எடப்பாடி தொகுதி எடுத்துக்கோங்க, அவரு முதலமைச்சரா இருக்கும்போது அந்த தொகுதி எவ்வளவு டெவலப் பண்ணாரு. அதே போல வந்து மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, கொளத்தூர் தொகுதி எந்த அளவுக்கு வந்து அவர் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி 1000 விளக்கு தொகுதியில இருந்தாரு. எல்லா தொகுதியிலும் அந்த சிஎம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் பண்ணுவாங்க. ஆனா இங்க விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில சிஎம் தொகுதி, ஆக்சுவலா சொல்ல போனா இது எங்க தொகுதி, நான் வசிக்கிற தொகுதி பெரம்பூர் தொகுதி. நான்லாம் சிஎம்க்கு அவங்க தொகுதியெல்லாம் நான் வரேன்னு வச்சுக்கிறேன், எங்க வீட்லயே கரண்ட் வந்து அடிக்கடிக்கு கட் ஆகுதுங்க. வீதிக்கு இறங்கி போராடுறாங்க மக்கள். இது எல்லாமே கொச்சைப்படுத்துகிற விதமா தான் இவங்களுடைய பேச்சுகள் இருக்கு. எம்எல்ஏ பேச்சா இருக்கட்டும் இல்ல அமைச்சர் பேச்சா இருக்கட்டும், ஈஸியா என்ன பண்ணிடுறாங்க, திமுக மேல பழிய போட்டு போயிடுறாங்க. பொறுப்பேத்துக்கிறது யாரு? நீங்க தானே பொறுப்பேத்துக்கணும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் திமுகன்னு கை காட்டுவீங்க? அப்போ உங்களுக்கு பொறுப்பே கிடையாதா? நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க தானே அமைச்சரா இருக்கீங்க, நீங்க தானே முதலமைச்சரா இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பொறுப்புணர்ச்சியே கிடையாதா? அப்ப எதனா ஒரு ப்ராப்ளம் வந்தா, ஏதோ ஒரு இஷ்யூ வந்தா, மக்கள் கொந்தளிச்சா திமுக காரன் ஈஸியா தூக்கி போட்டு போயிடலாமா? மக்கள் வந்து நீங்க சொல்றதெல்லாம் நம்பி இருப்பாங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? புரியவே இல்லை இவங்க சொல்றது எல்லாமே. எதுக்கத்தால திமுக காரணம் முதலமைச்சரே சொல்றாருங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இப்படி இருக்கு சார், பெண்களுக்கு இவ்வளவு கொடுமை நடக்குது, குழந்தைகளுக்கு எல்லாம் இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடக்குது, இதெல்லாம் திமுக தான் காரணம், போதைப் பொருட்களை வந்து பரப்பி விட்டு போயிட்டாங்க, அவங்க தப்பு பண்ணிட்டு என் மேல வந்து பழிய போடுறாங்க, என்ன கை காட்டுறாங்க. எவ்வளவு ஒரு
கூச்சமே இல்லாம ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுறாரு. அவர்கள் வழி வந்த இந்த எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி இப்படி பேசுறது வந்து நம்ம வந்து வியந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா தலைவன் எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியா தான் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு திருவிக நகர் தொகுதி எம்எல்ஏ பல்லவி அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. அதுல என்ன பண்றாங்க, திமுக தான் காரணம், ராயபுரம் தொகுதியில எல்லாம் திமுக காரங்க வந்து என்ன பண்றாங்க, கரண்ட் கட் பண்ணி விட்டுறாங்க, எங்க முதலமைச்சருக்கு வந்து கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு பண்றாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எது வரைக்கும் தான் திமுக பொறுத்துக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பொங்கி எழுந்துட்டாரு அட்வொகேட் சரவணன், திமுக சார்ந்த அட்வொகேட் சரவணன் என்ன பண்ணிட்டாரு, அவதூறு வழக்கு போட்டாரு. இங்க பாருமா, நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, எவிடன்ஸ் கொடுங்க. திமுக காரணன்றீங்களா, எதை பேசுறது நீங்க திமுக காரணம் சொல்றீங்க, எவிடன்ஸ் கொடுங்க. 3 நாளுக்குள்ள மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கலன்னா இது சட்ட ரீதியா நான் அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்னு. இப்போ பயங்கரமான ஒரு சிக்கல்ல பல்லவி அவர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திமுகவை பத்தி நம்ம பேசினா நம்ம மேல எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, எதுவுமே ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டாங்க. சப்போர்ட் நமக்கு இருக்கு, மக்கள் நம்ம பக்கம் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க எப்போதுமே. ஏன்னா இவங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுகவை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வசைப்பாடினார்கள் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க கட்சியில இருந்து தலைவரும் விமர்சிச்சாரு, ஆதவர்ஜனும் விமர்சிச்சாரு, எல்லாம் விமர்சிச்சாங்க. அப்ப இவங்க சைலண்டா இருந்தாங்க. திமுக எதுவுமே சொல்லல, அரசியல் எதிரியாவே நினைச்சுக்கல. அவங்க வந்து பார்த்தாங்கன்னா யார போக்கஸ்டா பண்ணாங்கன்னா அதிமுக தான் தங்களுடைய எதிரியா நினைச்சாங்க. கண்டி தாவேக்காவை நினைக்கவே இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் நினைக்கல, அரசியல் கட்சியாவும் நினைக்கல, சாதாரண ஒரு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அப்படிதான் போனாங்க. இவ்வளவு பெருசா அவங்கள வந்து என்ன பண்ணல, எடுத்து வந்து பேசல. சோ அவங்க எதனா கத்தின்னு போட்டோம், எதனா சொல்லி போட்டோம், நம்ம அமைதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கூட அவங்க மேல பதியப்படவே இல்லை. சோ இதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம எது பேசினாலும் திமுக கம்முன்னு இருக்கும், அதனால ஈஸியா திமுக மேல பழிய போட்டு போயிடலாம் அப்படின்னு பல்லவி அவர்கள் நினைச்சதான் ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு திமுக இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க இஷ்டத்துக்கு எங்க மேல பழிய போட்டு போவீங்க, நாங்க அமைதியா போறதுக்கு நாங்கன்னா கேனையா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ திமுகவை சேர்ந்த அட்வொகேட் சரவணன் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டார். கேஸை போடுங்க, நோட்டீஸ் அனுப்புங்க, மன்னிப்பு கேளுங்க, 3 நாளுக்குள்ள மன்னிப்பு கேளுங்க, நீங்க பேசுனது தப்பு, எந்த அடிப்படையில நீங்க திமுக காரன் எல்லாத்துக்கும் காரணம், கரண்ட் புடுங்க போறது கட்டாவதுக்கெல்லாம் திமுக எந்த அளவுக்கு காரணம், எனக்கு எவிடன்ஸ் கொடுங்க, எது பேசுற நீங்க சொன்னீங்க இல்லையா, மன்னிப்பு கேளுங்க, இல்லாட்டி 3 நாள் கழிச்சு நான் வந்து சட்ட ரீதியா போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கையில் எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் திமுக காரங்க இதான் பண்ணிருக்கணும், ஆரம்பத்திலே பண்ணிருக்கணும், பண்ணல. இப்ப திமுக காரன் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், இதை பண்ணணும். எதுக்கு எத்தாலும் திமுக காரன் எதை வச்சு சொல்ற, கேஸ போடுங்க, கோர்ட்டுக்கு இழுக்குங்க, சட்ட ரீதியா போராடுங்க, மக்கள் மன்றத்துல போய் என்ன பண்ணுங்க, முறையிடுங்க. அப்படி முறையிட்டாதான் இவங்களுடைய கொட்டை அடங்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இஷ்டத்துக்கு திமுக காரன்னு போடுவான். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுங்களா, திமுக காரன் ஈஸியா சொல்லிட்டு போயின்னு இருப்பான், திமுக காரன் அமைதியா தான் இருப்பான், எதுவுமே பேச மாட்டான். சோ இப்படி இருக்கவே கூடாது. இறங்கி போராடணும். இறங்கி உங்களை அடிக்கிறாங்களே, இறங்கி அடிச்சாங்களே, நீங்க ஆட்சியில் இருக்கும் போதே நீங்க வந்து என்ன பண்ணீங்க, சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிருந்தீங்க. சோ நம்ம இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின்டைன் பண்ணிருந்தீங்க, ஈவு இறங்க காட்டிருந்தீங்க. இதுக்கப்புறம் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்கும் திமுக இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்காது அப்படின்றத விஜய் அவர்கள் ரொம்ப புரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வெளியில இருக்கும் போது எல்லாத்திலும் குறை சொல்லியிருந்தாங்களா, இன்னைக்கு உள்ள வந்த பெரிய ஏன் கப்பு சிப்புன்னு இருக்கீங்க, ஏன்னா குறைய இல்லை, அது நல்லாவே தெரியுது. ஏன்னா நிர்வாகத்துக்குள்ள வந்து பார்த்தாதான் என்னென்ன எப்படி இருக்குன்னு தெரியும். வெளியில இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியும். இப்ப உள்ள வந்த பேர் கப்பு சிப்புன்னு இருக்காங்களா, எதனா குறை சொல்றாங்களா, எதனா ஒரு மிஸ்டேக்ன்றாங்களா, இதே தொழில்துறையில இந்த அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் எதனா சொல்றாங்களா, கிடையவே கிடையாது. சோ இப்படி இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் திமுக காரணம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பொறுத்துக்களை இப்ப இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ பல்லவி அவர்களுக்கு இது ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஆமா, இவங்களுக்கு நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு திறமை இல்ல, அதை வந்து எப்படி சுத்தி வளைச்சு சொல்லணுமோ, யார் மேல பழி போடணுமோ அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலா நிர்வாகத்தை நம்ம எப்படி பெருசா கொண்டு போகலாம், அடுத்த நெக்ஸ்ட் லெவல்ல என்ன பண்ணலான்னு யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததாக ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய டிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்திய கூட்டணியில வந்து தொடர்றாங்க திமுகன்ற மாதிரி தான் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த கூட்டணி அழைப்புக்கு வந்து திமுக போகல, புறக்கணிச்சிட்டாங்க. கேட்டா எங்க தொண்டர்கள் எல்லாருமே கோபமா இருக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்க வந்து மதிப்பு கொடுக்குறோம், அதனால தான் நாங்க போகல. இரண்டாவது மத்தியில பாஜக ஆளுது இல்லையா, அதை வந்து நாங்க வீழ்த்தணும், அதுக்காக தான் நாங்க வந்து இந்த இந்தியா கூட்டணியை வந்து முன்னெடுத்தோம். ஆனா இன்னைக்கு வந்து தொண்டர்களுக்கு மதிப்பளிச்சு நாங்க வந்து போகல. ஏன்னா தேர்தல் முடிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லாம கொல்லாம ஓட்டு ரிசல்ட் வந்த மறுநாளே எங்கள்கிட்ட சொல்ல கூட இல்லை, முதுகுல குத்திட்டு அவங்க போனாங்கன்ற மாதிரிலாம் நிறைய கருத்துகள் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்தியா கூட்டணி அப்படின்றது உருவானதுக்கு திமுகவும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய பங்கு வகித்து இருக்கிறாங்க அப்படின்றது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க திமுக. மற்றபடி ஓவரால் இந்தியா கூட்டணியை புறக்கணிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. காங்கிரஸ் அப்படின்ற ஒரே ஒரு இயக்கத்துக்காக மட்டும்தான் இந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இன்னும் இந்தியா கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு அஃபிஷியலா வந்து திமுகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இந்தியா கூட்டணியில் இருக்கிற அங்க வகிக்கிற காங்கிரஸும் என்ன பண்ணல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. திமுக கூட்டணியில தான் தொடர்றாங்க அப்படின்றது ரெண்டு பேருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஆனா காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சிக்காக மட்டும்தான் இவங்க கலந்துக்கல அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க திமுக. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காங்கிரஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒருபோதும் திமுக இனி இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒண்ணு இப்படி எடுத்துக்கலாம், இந்த இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிர்பந்தம் வைக்கிறாரு. என்ன நிர்பந்தம்னா, காங்கிரஸ் இருந்தா இந்த கூட்டணியில நான் இருக்க மாட்டேன், காங்கிரஸ் இல்லைன்னா இந்த கூட்டணிக்கு நான் வரேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வைக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியிலையும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கொஞ்சம் அவங்கள மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய மாநிலங்கள்ல நிறைய கூட்டணிக்குள்ள முரண்பாடுகள் இருந்திருக்கு. ஸோ மறுபரிசீலனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் கூட்டணியில பங்கேற்ற பேருக்கு என்ன பண்றாரு, கருத்துக்களை முன்வைக்கிறார். அது மாத்திரம் இல்லாம கார்த்திக் சிதம்பரம் ஒரு விஷயத்தை சொல்றாரு, ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியில சொல்றாரு, எங்க மேல தப்பு இருக்குதான், நாங்க திமுக கூட்டணியிலிருந்து சொல்லாம கொள்ளாம வந்தது தப்பு, அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த 5 எம்எல்ஏக்களும் போய் முறையா திமுக தலைவரை பார்த்து அவங்க கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் இப்போ விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் போன்ற மாதிரி நாங்களும் வந்திருக்கணும், அந்த தப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இந்தியா லெவல்ல இந்த கூட்டணி உறுதியா இருக்குது, திமுக தலைவர் கொஞ்சம் அவருடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இதுல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக கூட்டணி கூட காங்கிரஸ் மீண்டும் இணையறதுக்கு முயற்சிக்குது. ஆனா திமுக தலைவர் இது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. ஏன்னா இங்க இருக்கிற தொண்டர்கள் மத்தியில எவ்வளோ பெரிய ஒரு மனவெளி இருக்கும். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் சொல்லாம கொள்ளாம ஒரு சந்தர்ப்பவாத அரசியலை தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க. சோ இது சின்ன விஷயம் அப்படின்னு காங்கிரஸ் வந்து நான் சொல்றாங்க, முன்வைக்கிறாங்க. ஆனா இங்க நீங்க தமிழ்நாட்டுல பண்ணது இந்தியா லெவல்ல எல்லா மாநிலத்திலும் எதிரொலிக்குது. காங்கிரஸ் உடைய எந்த அளவுக்கு நண்பகத்தன்மை இல்லை, துரோகத்தன்மை அவங்க கிட்ட இருக்குது அப்படின்றது தமிழ்நாட்டில் பண்ணுது எல்லா இடத்துலையும் ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே காங்கிரஸ் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. நீங்க அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கோங்க, மம்தா பானர்ஜி எடுத்துக்கோங்க, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க. இந்த அவங்க வசிக்கிற இந்த உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், டெல்லியில அந்த மாநிலங்கள்ல காங்கிரஸோட கூட்டணி இருந்தாங்க. தேர்தல் டைம்ல காங்கிரஸ் அவர்களுடைய நடந்துக்கிற முறை அப்படியே என்ன ஆகுதுன்னா, 2 பேருக்கு விரிசல் ஆகுது. ஸோ தனித்தனியே நிற்கிறாங்க. இது இந்த மாநிலங்கள்ல மட்டும்தானா, எல்லா மாநிலங்கள்லயும் அப்படிதான் இருந்தது. பஞ்சாப் மாநிலங்களில் கூட ஆம் ஆத்மி தனியாக தான் நிற்குது, காங்கிரஸோட கூட்டணி இல்லை, தனியாக தான் நிற்கிறாங்க, அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்புல இருந்தது, ஆட்சி ஆண்டு இருந்தது. ஆனா இந்த கட்சி இந்த விவகாரங்கள்ல இவங்களுடைய நடந்துக்கிற இந்த முரண்பாடுகள்ல தான் இப்ப ஆட்சி இழந்துட்டு என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. இதே திமுக காங்கிரஸ்ன்றது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக எவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் சரிவுகள் வந்தும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்றதுல நம்ம பேசி இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ திமுக தலைவர் அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடி ஆயிட்டார். தேசிய லெவல்ல 3வது ஒரு கூட்டணியை உருவாக்குற ரேஞ்சுக்கு போயிட்டார். அதாவது காங்கிரஸ் அல்லாத ஒரு கூட்டணி. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், காங்கிரஸ் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு திமுக தலைவர் அழுத்தம் திருத்தமா சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா நாங்க பாஜகவை எப்படி எதிர்க்கிறோமோ இனி வரும் காலங்கள்ல காங்கிரஸையும் அப்படிதான் நாங்க எதிர்க்க போறோம் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதா ஒரு விஷயமா இருக்குது. சோ இவங்களுக்கு மாற்று என்ன, பாஜக காங்கிரஸுக்கு மாற்று 3வது ஒரு அணியை உருவாக்கணும். 3வது ஒரு அணியை உருவாக்கிட்டு இனி ஜென்மத்துக்கு காங்கிரஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆட்சி அமைக்க கூடாது. அவங்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு திமுக எந்த அளவுக்கு உழைச்சது, எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தது, எந்த அளவுக்கு போராடிச்சு. இந்த ராகுல் காந்தியில பப்புன்னு கிண்டல் பண்ணாங்கங்க பாஜக இருக்கிறவங்க. ஆனா இந்த மனுஷன் ஒருத்தர் தான் என்ன பண்ணாருன்னா, அவர் பப்புலாம் கிடையாது, இந்தியா கூட்டணிக்கு பிரதமர் வேட்பாளரே ராகுல் காந்தி தான். முதல் ஆள் குரல் கொடுத்தவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு உயர்வை கொடுத்திருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் உங்க கூட நின்று இருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷன் முதுகிலே நீங்க குத்திட்டு போறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு தொண்டர்கள் வந்து வேதனை அடைஞ்சிருப்பாங்க. இதை உணர்ந்துதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் தொண்டர்களுடைய மனவேதனைக்கு மனவலிக்கு நான் மதிப்பளிச்சு நான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன், கூட்டத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், பங்கேற்க மாட்டேன், நிராகரிக்கிறேன். ஸோ அவங்க மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவர் கொடுக்கிற செய்தி என்ன மறைமுகமா அப்படின்னா,
நான் காங்கிரஸ் இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன், காங்கிரஸ் இல்லாம இந்தியா கூட்டணி உருவாக்குங்க, நான் வரேன், இல்ல கட்டி காங்கிரஸை தவிர்த்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி உருவாக்குவோம், மூன்றாவது ஒரு கூட்டணியை, அப்படின்றதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் 5 தொகுதிகள் காலியாக இருக்கு இல்லையா? அம்பாசமுத்திரம், தாராபுரம், மதுராந்தகம், இந்த 5 இடைத்தேர்தல்லையும் ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய மாஸ் மூவ் ஒன்று பண்ண போகிறோம், நாங்கள் பெரிய ஒரு இது பண்ண போகிறோன்ற மாதிரி ஒரு முடிவை கையில் எடுத்துருக்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர்களை அங்கே நிறுத்தணும், அங்கே நிறுத்தி அங்கே வாக்கு வங்கியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வியூகத்தை வந்து அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வியூகமா இல்லை எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற நெருக்கடியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ 5 இடைத்தேர்தல் வரப்போகுது. நீங்க சொன்ன மாதிரி மதுராந்தக தொகுதியை, அம்பாசமுத்திரம் தொகுதியை மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா மதுராந்தக தொகுதியில தலித் வாக்குகளும் வன்னியர் வாக்குகளும் எந்த அளவுக்கு கணிசமா இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மதுராந்தக தொகுதியை பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் கேட்கிறாரு, இந்த இடைத்தேர்தலில் எங்களுக்கு இந்த சீட்டு கொடுங்க அப்படின்னு. இந்த பக்கம் அம்பாசமுத்திரத்துல பாஜக கேட்டு இருக்கு. இதை எப்படி இவர் சமாளிக்க போறாரு? ஏன்னா நீங்க கடந்த காலங்களில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இடைத்தேர்தல் வரும்போது திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வந்து 2 இடைத்தேர்தல் வந்து, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து, இதுல அதிமுக நிக்கவே கிடையாது. பொதுவா நீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு எழுதப்படாத சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிப்பாங்க அப்படின்றது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தாவேக்கா வந்து இந்த 5 இடைத்தேர்தலில் அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, நிக்க போறாங்க. ஸோ இவங்களை எதிர்த்து இப்ப களம் காண போறாங்களா அதிமுக அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. திமுக ஆல்ரெடி நிற்கும், ஓகேங்களா? ஏன்னா திமுக வந்து எந்த தேர்தலையும் பார்த்து பயந்து ஓடுந்து கிடையாது. ஸோ தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ நம்ம ஃபைட் பண்ணணும் அப்படின்றதா திமுகவுடைய எண்ணமா இருக்கு. ஸோ வெற்றி தோல்வியெல்லாம் வந்து அரசியல சகஜம் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்த்து போராடுறோமா, அதுதான் அவங்களுடைய இது இருக்கு. ஸோ இப்போ அதிமுக தான் பேசும் பொருளா இருக்கு. திரும்பவும் இவர் வந்து ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமியா இருந்தாரு, இந்த தேர்தலில் தோத்து என்ன பண்ணாரு 11 தோல்வி பழனிசாமியா இருந்தாரு. அடுத்து இடைத்தேர்தலில் நின்று தோத்து 12 தோல்வி பழனிசாமியா வந்துருவாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் அவருக்குள்ள ஓடும். ஸோ அதனால அவர் தேர்தலில் நிக்க போறாரா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்னொரு வகையில் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒருவேளை பதிலடி கொடுக்கறதுக்காக தாவேக்காவை வீழ்த்தி ஆகணும், தாவேக்காவுக்கு டஃப் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட இவர் வரலாம். ஏன்னா திமுக மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி தாவேக்கா இல்ல. திமுக ஆட்சியில இருக்கும் போது புறமுதுவை காட்டி ஓடினவர் எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தல்ல. ஆனா இப்போ திமுக மாதிரி அங்க ஒரு ஆளுமை இல்ல, ஆட்சி கட்டில இல்ல அப்படின்னும் பொழுது ஏன் நம்ம அவங்களை எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இவர் எதிர்த்து போராடலாம். குறிப்பா இந்த 4 தொகுதி, மதுராந்தகம் தொகுதி, தாராபுரம் தொகுதி, பெருந்துறை தொகுதி, அதே போல அம்பாசமுத்திரம் தொகுதி, இந்த 4 தொகுதியில மதுராந்தக தொகுதி, அம்பாசமுத்திரம் தொகுதியும் இந்த 4 தொகுதியில் ஏடிஎம்கேல நின்று ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே தொகுதி தான். ஸோ அப்படிங்கும்போது இந்த தொகுதியில திரும்பவும் உள்ள வர்றதுக்கு பாஜக முயற்சிக்குது. ஏன்னா ஒத்தாலா போயிருக்கிறாரு, பக்கத்துல உட்காந்து பேச்சு துணைக்கு வேணும்ல ஆளு, ஒரே ஆளா போயிட்டு வந்து விட முடியாது. அதனால எங்களுக்கு ஒரு பேச்சு துணைக்கு ஆரம்பிச்சுன்னா ஒரு ஆள் அனுப்பணும். ஸோ இந்த இடைத்தேர்தல் அம்பாசமுத்திரம் நின்று உள்ள அனுப்பிங்கன்னா இருக்கிறவருக்கு பேச்சு துணையா இருக்கும் அப்படின்னு கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுவாங்க, அம்பாசமுத்திரத்துல அவங்க இங்க மதுராந்தக தொகுதியில பாமகவும் பயங்கரமா நெருக்கடி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே தாவேக்கா என்ன பண்ணிருக்கு, பெரிய ஆப்பு வச்சிருக்கு, நிர்வாகிகளா அவங்க பக்கம் இழுத்து. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுத்து ஆப்பு வச்சா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பெரிய கேள்விதான் இருக்குது. ஆனா புது வீரியத்துடன் இந்த தடவை இடைத்தேர்தலில் அதிமுக களம் இறங்குது. மும்முனை தேர்தல் சொல்ற மாதிரி மும்முனை தேர்தல். ஏன்னா இது தேர்தலில் பொது தேர்தலில் வரும்போது மும்முனை தேர்தல் சொல்லிட்டு தாவேக்கா மட்டும் தான் கொக்கரிச்சு இருந்தது. அதிமுகவும் திமுகவும் 2 முனை போட்டி அப்படின்ற மாதிரி தான் போயிருந்தாங்க. ஆனா இப்போ சொல்ற மாதிரி மும்முனை போட்டியா வரும். தாவேக்கா, திமுக, அதிமுக அப்படின்னு மும்முனை போட்டி வரும். யாரு இந்த இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்க போகிறா அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆமா, கூடிய சீக்கிரமா யார் வேட்பாளர்னு அறிவிச்சிருவாங்க, தொகுதி பங்கீடு இது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அரசியல் நடக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.